ஹலோ வியூவர்ஸ், பொளிச்ச மீன் எப்படி செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 2 பாறை மீன், 1 டீஸ்பூன் துருவிய தேங்காய், 1 இன்ச் துருவிய இஞ்சி, 4 பல் நறுக்கிய பூண்டு, 20 நறுக்கிய சின்ன வெங்காயம், 2 நறுக்கிய தக்காளி, 3 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி மற்றும் எலுமிச்சை. இப்போ மீனை நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 பிஞ்ச் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் சால்ட் போட்டு எல்லா பக்கமும் தடவி வச்சுடுங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சதும் வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் துருவிய இஞ்சி. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ வாழை இலையை நல்லா தீயில வாட்டிக்கோங்க. அப்போ தான் இலையை கிழியாமல் மடிக்க முடியும். பாருங்கள், எவ்வளோ நசுக்கினாலும் இலை கிழிய மாட்டேங்குது. இந்த இலையை ஒரு பிளேட்டில் நல்லா விரித்து வச்சுருங்க. இலைக்கு நடுவில் கொஞ்சமாக இந்த தொக்கை வச்சு பரப்பி விட்டுருங்க. அது மேலே மேரினேட் பண்ண மீனை வச்சு அது மேலேயே தொக்கை தடவி விட்டுருங்க. எல்லா பக்கமும் தொக்கை நல்லா தடவி விட்டுட்டு இப்போ அழகாக இந்த இலையை மடித்து வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மடித்த இலையை அதில் வச்சு மூடி சிம்மில் வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை திருப்பி போட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. அடுத்த 10 நிமிஷத்தில் பொளிச்ச மீன் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சுவையான பாறை மீன் பொளிச்சது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம்.